ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் ரீசெண்டாக சிசிஎஸ் எக்ஸாம் எழுத போயிருந்தேன். ஸோ அது ஒரு வழியாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பாஸ். அண்டு நீங்கள் ஓவராலாக வந்து 400 மார்க்குக்கு 300 எடுத்தால் பாஸ் மார்க் உங்களுக்கு. ஸோ என்னோடய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 360. ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கோடிங் நாலேஜ் ஸ்கில், கோடிங் டாக்குமெண்டேஷன், ப்ரொவைடர் கொரி, ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 86 எம்சிக்யூ இருக்கும், எம்சிக்யூ கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் 7 கேஸ் ஸ்டடி இருக்கும். அந்த 7 கேஸ் ஸ்டடியில் ஸோ 21 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 கேஸ் ஸ்டடியில் பிடிஎக்ஸ் செலெக்ஷன், செகண்டரி டயக்னோசிஸ் கோடிங், பிசிஎஸ் இல்லைன்னா சிபிடி அந்த மாதிரி. ஸோ 7 கொஸ்டின் இருக்கும், 7 கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். அந்த 7 கேஸ் ஸ்டடியில் 21 கொஸ்டின்ஸ், பிடிஎக்ஸ், எஸ்டிஎக்ஸ் அண்டு ப்ரொசீஜர். இந்த மாதிரி 7க்கும் 7 3s are 21. டோட்டலாக 86 எம்சிக்யூ, 400 மார்க்கு டோட்டல் மார்க்கு. அதில் நீங்கள் வந்து 300 எடுத்தாலே போதும். ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ query ப்ராசஸ், ஹிப்பா கொஸ்டின்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஓரளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். அது மாதிரி கோடிங் டாக்குமெண்டேஷன் அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரல் கைட்லைன், டிஆர்ஜினா என்ன, ஏபிஆர் டிஆர்ஜினா என்ன, சிசிஎம்சிசி, கொரி ப்ராசஸ், கொரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ கொரி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொஸ்டின்ஸ், ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ரீவியஸாக வந்த கொஸ்டினை வந்து ஒரு வாட்டை கோத்ரூ பண்ணிவிட்டு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்புறம் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலாம். அண்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப். ஸோ நிறைய பேர் ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக இல்லாதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே அந்த எக்ஸாம் வந்து ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகிரும். ஸோ ப்ரூஃப் வந்து 2 ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கிளியராக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாதர் நேம் வந்து இப்போ ஒரு நேம் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்கள் நேம் கீழே ஃபாதர் நேம், ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். சேர்ந்து கூட உங்கள் ஃபாதர் நேமும் உங்கள் நேமும் சேர்ந்து இருந்தால் கூட அது மிஸ்டேக் தான், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் இருக்குன்னா அதுக்கு கீழே ஃபாதர் நேம்னா ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணி அது கீழே ஃபாதர் நேம் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ யூஸ்வலாக நான் எடுத்துகிட்டு போனது பார்த்திங்கன்னா ஆதார் பிவிசி எடுத்துகிட்டு போனேன். பேன் கார்டு ஆதார் பிவிசியில் என்னோடய பேர் வந்து இருந்துச்சு, அது கீழே ஃபாதர் நேம் சொல்லிட்டு ஃபாதருடைய பேர் இருந்துச்சு. அதே மாதிரி பேன் கார்ட்லேயும் அதே மாதிரி இருக்கணும். ஸோ ப்ரூஃப் வந்து கிளியராக வந்து 2 ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகே? ஸோ 2 ப்ரூஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் பேரும் உங்கள் ஃபாதர் நேம் கிளியராக இருக்கணும். ஸோ ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் உங்களை அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு உள்ளே போனோன்னா நீங்கள் வந்து புக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும். நீங்கள் தான் வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிட்டோ இல்லை உங்கள் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் கம்பெனி புக்ஸ் வந்து கொண்டு போகலாம். ஸோ புக்கு ஐசிடி, சிபிடி அண்ட் பிசிஎஸ் 3 புக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் சிசிஎஸில். ஸோ புக்கு உள்ளே போனோன்னா வந்து ஒரு லாக்கர் கீ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே அந்த ஃப்ளோருக்குள்ளே உங்களுடைய எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனோடனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சின்ன ஷீட் மாதிரி கொடுத்துட்டு படிக்க சொல்லுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எக்ஸாமில் எப்படி நீங்கள் இருக்கணும். ஸோ ஈவன் திரும்பி கூட நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ போனீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வர ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுடைய அந்த எல்லாத்தையும் புக் எல்லாத்தையும் அகைன் செக் பண்ணிவிட்டு ஈவன் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா கூட அதை கூட செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் கொடுக்குறாங்க இல்லையா? கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கேமரா முன்னாடி உட்கார சொல்லுவாங்க, உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க, ஓகே? அப்புறம் 2 ப்ரூஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரூஃப் இருந்தால் ப்ரூஃப் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஹால்குள்ளே அனுப்புவாங்க. ஹால்குள்ளே போகும்போதும் மறுபடியும் அகைன் அங்கே ஒரு ஆள் செக் பண்ணுவார். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டம் முன்னாடி உட்காரணும். ஃபுல்லாகவே ஆன்லைன் தான் எக்ஸாமு. ஸோ சிஸ்டம் முன்னாடி நீங்கள் உட்கார போகிறீங்க, புக்கை யூஸ் பண்ணி கோட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ எல்லா கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிவிட்டு இடையில பிரேக் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ அகெயின் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதனால் எக்ஸாம் வந்து இப்போ ஒரு 8 o'clock போகிறீங்கன்னா ஸோ தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர். ஸோ ஓவராலாக வந்து எக்ஸாம் பார்த்திங்கன்னா 4 hour இருக்கும், ஓகே?
4 ஹவர் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4 ஹவர் நீங்கள் கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்றாப்புல உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் பிரேக் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் ஓகேங்களா. மறுபடியும் அகைன் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க நீங்கள் பிரேக் போயிட்டு உள்ளே வரும்போது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 4 ஹவர் உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ சிசிஎஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.